Sometimes protection and restriction, they both look the same. குயசன் சொல்லக்கூடிய போலீஸாக தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, அவனுக்கு மலை மேல இருக்கக்கூடிய அவனோட ஒய்ஃப், அதை பார்த்துக்கக்கூடிய ஒரு பையன், தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலையில இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய மொத்த சம்பவம் தான் இந்த மொத்த ஸ்டோரியை சொல்லலாம். பொறுத்த வரைக்கும் அந்த மவுண்டனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க் பேஸ்ட் மூவியா தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஒரு டாக தேடி போற மாதிரி இல்ல ஒரு குட் பர்சன் தேடி போற மாதிரி வந்து இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகலாம். பட் இந்த ஸ்டோரி வந்து போக போக செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த ஸ்டோரி வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு டாகுக்கும் வந்து ஹியூமனுக்கும் வந்து மெட்டாஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. Sometimes protection and restriction, they both look the same. அந்த ஒவ்வொரு மெட்டாஃபரும் நீங்க கேட்கும் போது அவ்வளவு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாக்குற மூவியை பாக்குற விதமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அவ்வளவு டிஃப்ரெண்டா வந்து கொண்டு போவாங்க. பர்சன் மிஸ் ஆயிட்டாங்க, அந்த பர்சனை தேடி போறாங்க. இந்த ஸ்டோரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே ஸ்டோரியை வேற மாதிரி வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோரியோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அந்த தேடி போற பர்சன் கான்செப்ட் தான். பட் அந்த ஸ்டோரியை பாக்குற விதம் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அவ்வளவு டிஃப்ரெண்டா வந்து யூனிக் வேல வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேவா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு பர்சனல் ஸ்டோரியாவும் பார்க்கும்போது அந்த ஒரு மிக்ஸ்டா வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சரியான ஒரு மெட்டஃபரா வந்து கொண்டு போயிருந்தாங்க இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணக்கூடிய எவ்ரி பர்சன்ஸும் வந்து அவ்வளவு யூனிக்கா வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்திருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம கேமரோட விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் இதெல்லாத்தையும் பத்தி பேசிடலாம். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம். டாக்ஸ் பார்க்கும்போது ஒரு சில நேரம் வந்து நல்லாவே ரியலிஸ்டிக்காவே இருக்கு. எனக்கு முழுக்க முழுக்க பார்க்க சரியான ரியலிஸ்டிக்காவே இருக்கு. பட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மூவ் ஆகும்போது அந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு லிட்டில் பிட் ஆஃப் அனிமேஷன் மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. பட் பார்த்தா அந்த டாக்ஸ் எல்லாமே ரியலா தான் பண்ணிருக்காங்க. எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா கிடையாது. ஒவ்வொரு டாக்ஸும் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கு, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. எப்படிதான் இந்த டாக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த மூவி வந்து எடுத்தாங்கன்னு சுத்தமா எனக்கு ஐடியாவே கிடையாது. வெளிப்புறத்தை காட்டினாங்க, அது அவ்வளவு யூனிக்கா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷுவல்ஸும் வந்து சுத்தமா செதுக்கிருக்காங்க, அவ்வளவு செதுக்கிருக்காங்க. ஒரு டாக வந்து இந்த அளவுக்கு எமோஷனா ஒரு படத்துல காட்ட முடியுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த டாக் வந்து அவ்வளவு ஆங்கிரியா இருக்குது. அந்த பர்சன் சேஞ்ச் ஆகிறத கண்டு நோட்டீஸ் பண்றது, இந்த மாதிரியான எவ்வளவு சிங்கிள் விஷயத்தையும் அந்த டாக் மூலமா நமக்கு வந்து கன்வே பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்தது. இந்த மூவியோட விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா வந்து இருந்துச்சு. தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் ஒரு மவுண்டனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி மொத்தமா இருக்கிறதுனால அந்த மவுண்டனை காட்டின விதமே அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. பல்சக்கரமில்லை பல்சா பிளஞ்சு அங்கோட்டு இங்கோட்டு கேറി கேറി அந்த ஒவ்வொரு சிங்கிள் மவுண்டன்ஸும் அந்த கிரீனோட அந்த ஃபாகோட அந்த மார்னிங் எஃபெக்டோட அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த மூவிக்காகவே இந்த இடத்த சூஸ் பண்ணாங்களா, இந்த இடத்துக்காகவே இந்த மொத்த ஸ்டோரியை வந்து பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சிங்கிள் இடத்தையும் நீங்க பார்க்கும்போது அவ்வளவு அழகாவும் இருந்துச்சு, அவ்வளவு நல்லாவும் இருந்துச்சு. முழுக்க முழுக்க அந்த மலையை சுத்தி தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி காட்டின விதமும் அந்த இடத்துல காட்டின விதமும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு ஃபைட்டிங் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபைட்டும் அவ்வளவு நல்லாவே வந்து டிசைன் பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு சிங்கிள் சீக்வன்ஸும் அந்த ஃபைட்டிங் எல்லாமே அவ்வளவு சூப்பராகவே இருந்தது. ரொம்ப இந்த மூவில இருக்கக்கூடிய எவ்ரி சிங்கிள் சஸ்பென்ஸ் பாயிண்ட்ஸும் வந்து ஒரு சில சஸ்பென்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாவே கெஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் இருந்தது. பட் ஒரு சில சஸ்பென்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கேட்கும் போது கூஸ் பம்ப்ஸா தான் இருந்துச்சு. அதுவும் எண்டிங்லாம் அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா வந்து ആളം പേരൊന്നും പറഞ്ഞില്ല, പക്ഷെ ലേശം പെശകലായിരുന്നു. அது எவ்ரி சிங்கிள் இதுவும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிஸ் வந்து அவங்க லீட் பண்ணி கொண்டு போன விதமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஒவ்வொரு விஷயமா வந்து குட்டி குட்டி ஹிண்டாவே வந்து கொடுத்துட்டு வராங்க. நீங்க படம் பார்க்க ஆரம்பிச்சது வந்து அந்த முக்கியமான சீக்வன்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு இதுக்கான ஹிண்டை வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு குட்டி குட்டி விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து லீடா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அது ஃபைனலா வந்து எல்லாமே மொத்தமா வந்து முடியும் போது கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவு மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். அந்த ஒவ்வொரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூவிஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல போனா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லணும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அந்த இடத்துல போடக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்லாம் இருக்கு. மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா வந்து நகர ஆரம்பிக்கும். ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னால ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு, அதெல்லாம் எனக்கு மைனஸா ஃபீல் ஆச்சு. ஒரு சில மிட் பாயிண்ட்ல எல்லாம் கொஞ்சம் லென்த்தியா வந்து டிராகா இழுத்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. பட் மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லா சீக்வன்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓரளவுக்கு இந்த மூவி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் மலையாளத்துல டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன், டிஃப்ரெண்ட் விஷுவல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பார்த்ததுலேயே எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவேன் இந்த மூவி. இந்த மூவிக்கு நான் மொத்தம் 10க்கு 8 out of 10 வந்து கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து பிடிச்சிருச்சு. கண்டிப்பா நீங்க இந்த மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இது இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வேற இடத்துல எப்படி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். மறக்காம இந்த மூவி வந்து செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பிசி.